ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 2 இட்லி, சட்னி அண்ட் தென் ஓட்ஸ். இது தாங்க என்னோடய காலை பிரேக்ஃபாஸ்ட். அண்ட் தென் லன்ச் ரெசிபி என்னென்னு பார்த்திங்கன்னா, தயிர் சாதம் நல்ல குழைய வேக வச்சு ரைஸை அதில் தயிர் தண்ணி எல்லாம் ஊற்றி அப்படியே ஐஸ் பிரியாணி பழைய சாதம் இருக்கும்ல அந்த மாதிரி செஞ்சுட்டு சாப்பிட்டா செம்மையாக இருக்கும் தயிர் சாதம். அதுக்கு வந்து நான் காரமாக எதுவும் நான் செய்யலை. ஸோ அதனால் மாம்பழமும் பீட்ரூட் அண்ட் தென் வெங்காயம் இதை வச்சு சாப்பிட்டு முடிச்சாச்சு. அம்மா, எனக்கு கேரட் ஜூஸ் வேணுமா? செஞ்சு தரேன்ப்பா. அதுக்கப்புறம் குக்கீஸும் வேணும் பார்த்து. ஓகே, செஞ்சிடலாம். ஈவினிங் ஆத்விக் ஸ்கூலில் விட்டு வந்தோடனே அவனுக்கு கேரட் ஜூஸ் அந்த மாதிரி ஏதாவது எனர்ஜெட்டிக்கான ஒரு ட்ரிங்க் செஞ்சு கொடுப்பேன். அதில் வந்து இன்றைக்கி கேரட் ஜூஸு ஆத்விக் ஃப்ரெஷ்அப் பண்ணிவிட்டு செய்யும் கூட வந்து ஜாயின் பண்ணிக்கோ, 2 பேரும் சேர்ந்து ஜூஸ் போடலாம் அப்படின்னு சொல்லி நானும் ஆத்விக்கும் சேர்ந்து ஜூஸ் போட்டுட்ருக்கோம். ஸோ இந்த மாதிரி நம்ம கூட என்கேஜாக வச்சுருந்தா ரொம்ப பசங்களுமே ஹாப்பியாக இருப்பாங்க. அத்விக் வந்து நான் தான் கட் பண்ணுவேன் அப்படி சொல்லிட்டு இருந்தான். கத்தியெல்லாம் கையில் எடுக்கக்கூடாதுப்பா, நானே கட் பண்ணி ஜூஸ் போட்டு எடுத்துகிட்டு வரேன்னு சொன்னேன். கேட்கவே இல்லை. பட் கட் பண்ணுற விடலை, பக்கத்துலேயே நிற்க வச்சு இதை பாரு எப்படி செய்கிறேன்னு பாரு அம்மா அப்படின்னு சொல்லிவிட்டு. பிஸ்கெட் வந்து டேஸ்டியாக தான் இருக்குது. ஸோ இதெல்லாமே 2 மட்டும் எடுத்து கொடுத்துட்டு மிச்சதெல்லாம் கிளாஸ் கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ ஆரஞ்ச் ஜூஸ் அண்ட் 2 குக்கீஸ் வச்சாச்சு. ஈவினிங் ஸ்நாக்காக இது தாங்க கொடுத்துருக்கேன். ஈவினிங் ஸ்கூலு விட்டு வந்தால் அவங்களுக்கு வயிற்று ஃபில் பண்ணிடணும். வயிறு வந்து அவங்களுக்கு பசியே இருக்கக்கூடாது. ஃபில் பண்ணிட்டா அடுத்தது படிப்பில் கான்சன்ட்ரேட் பண்ணி நல்லா படிப்பாங்க. ஏன்னா அவங்க இல்லைன்னா பசிலேயே ரொம்ப அழுவாங்க கொஞ்சம் லிமிட்டாக சாப்பிட்டாலும். அதனால் வயிறு ஃபுல்லாகிற மாதிரி எல்லாம் கொடுங்க. ஸோ அந்த மாதிரி நான் மில்க் ஷேக்ஸ்லாம் கொடுப்பேன். டேட்ஸ் அண்டு பனானா மில்க் ஷேக். அப்படி இல்லைன்னா ராகி அடை, ராகி கூழ், அதாவது ராகி கஞ்சி, அப்படி இல்லைன்னா சாக்லேட் ட்ரிங்க். நியூட்ரிலைட் டாக்டர் சஜஸ்ட் பண்ண ஆம்பி ப்ராடக்டில் நியூட்ரிலைட்டுன்னு ஒரு ப்ராடக்ட் இருக்குது. அதில் சாக்லேட் ட்ரிங்க் வந்து குடிக்கிறான். ஸோ அதுவுமே நல்ல ஹெல்த்தியான ஒன்று தான். ஸோ இப்போ கிளாஸ் ஜாரில் போட்டாச்சு. இப்போ படிக்க வைக்க வேண்டியதான் அடுத்தது. மாதுளை பழம், பப்பாளி, ஆரஞ்சு. இது தமிழ்லயே ஆரஞ்சு தான். திராட்சை. இப்போ படிக்க வைக்க வேண்டியதான் அடுத்தது. மாதுளை பழம், பப்பாளி, ஆரஞ்சு. இது தமிழ்லயே ஆரஞ்சு.